வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட ரொம்ப நாள் ட்ரீம்ங்க இந்த மிஷின் வாங்கணும்னு, பவர் மிஷின் வாங்கணும். நான் சிங்கர் மிஷின் வந்து 9900 மாடல் வாங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷினோட ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா வந்து 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இன்னொரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்களா, மிஷினை தூக்கி வச்சா இது நிறுத்திக்கலாம், அதுக்காக இருக்குங்க. மிஷின் வந்து ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் தாங்க இருக்கும். இது வந்து இந்த மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடலாக இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸோட அந்த கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குங்க. நூல் எப்படி மாட்டலான்னு பார்க்கலாங்க. ஆல்ரெடி ஸ்டாண்ட் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த நூலை வந்து உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த பாபின் கேஸ் மாட்டுறதுக்குன்னு விட்டுருக்காங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் விட்டுட்டு நம்ம இதே மாதிரி லைட்டாக சுற்றிட்டு பாபின் எடுத்துகிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. பாபினில் இந்த நூலை இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. சுற்றினதுக்கப்புறம் இது லாக் போட்டுட்டு பவர் மிஷின் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் எரியும். பவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல நம்ம வந்து லைட் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதில் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. பவர் அதிகமாக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கம்மியாக வச்சுக்கலாம். இங்கே வந்து சைடில் ஒரு பட்டன் இருக்குங்களா, இதுதான் கண்ட்ரோல் பண்ணுற பட்டனுங்க. நான் எப்போவுமே இந்த பட்டனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது ப்ரெஸ் பண்ணும்போது பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் அப்படி தாங்க வச்சுப்பேன். நம்ம மிஷின் வச்சுக்கிற பிளேஸை பொறுத்துங்க பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த பெடலை தூக்கி விட்டுடலாங்க. தூக்குனதுக்கப்புறம் பாபின் எடுத்துகிட்டு பாபின் கேஸை நம்ம வச்சு சுற்றி விடலாம். த்ரெட் கட்டர் இருக்குங்க. இதில் வந்து நம்ம த்ரெட் கட் பண்ணிக்கலாம். பாபினில் வந்து நூல் சுற்றினதுக்கப்புறம் அதை வெளியில் எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பாபின் கேஸில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மிஷினில் மாட்டிக்கலாம். இது புது மிஷினாக இருக்கிறனால உங்களுக்கு பாபினில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நார்மலாக எப்படியும் போல் நீங்கள் மாட்டிக்கலாம். வாங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாபின் கேஸ் வச்சு நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ த்ரெட் வந்து எப்படி நம்ம தைக்கிறதுக்கு நம்ம போடலாம். ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே வந்து 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்களே, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுட்டு 2வது ஹோல்ஸ் விடாமல் 3rd ஹோல்ஸில் வந்து எஸ் வடிவில் வந்து நம்ம விட்டுக்கலாங்க. அப்படி அந்த எஸ் வடிவில் விடும்போது நம்மளுக்கு அந்த சிக்கு எதுவுமே வராமல் நம்மளுக்கு வந்து லைன் சூப்பராக வருங்க. எப்படியும் நார்மலாக மிஷினில் கோர்க்குற மாதிரி தான் இதில் எல்லாத்துலேயுமே செட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ இங்கே வந்து எஸ் பெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 2 வாட்டி நீங்கள் இப்படி சுற்றினா தான் உள்ளே போகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக இது இப்போ புது மிஷினில் எல்லாமே இந்த மாதிரி மெத்தட் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஃபுட் பெடலை வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம த்ரெட்டு வந்து கோர்க்கலாங்க. இதில் வந்து த்ரெட்டு கோர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. மிஷினில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது இதில் எப்படின்னா வந்து டோட்டலாக வந்து 400 இருக்குங்க. அதாவது மேக்ஸிமம் வந்து 400 இருக்குது, மினிமம் 20 லெவலில் இருக்குங்க. நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 50, 100 இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மிஷின் பவர் மிஷின் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 150 வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 250 வச்சு இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறேங்க. 250 வச்சுட்டு அதாவது நம்ம எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டோன்னா சேவ் ஆயிருங்க. இப்போ
இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏதாவது கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த பெடலுக்கு பின்னாடி வந்து இங்கேயும் ஒரு த்ரெட் கட்டர் இருக்குங்க. இது நார்மலாக வந்து நம்மளுக்கு 2 கட்டர் கொடுத்துருக்காங்க. இது பேக் சைடு இருக்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம த்ரெட் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் கட்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படின்னா ஊசி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே கீழே நீடில் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் பட்டன் இருக்குங்களே அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். சப்போஸ் ஊசி வந்து எப்போவுமே மேலே இருக்கணும்னா நீங்கள் அது இன்னொரு டாட் பக்கம் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பட்டன் கொடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் எப்படி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு தைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நின்றுட்டுருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கழுத்து பகுதி தைக்கிறீங்க, இந்த பேக் சைடு ஏதாவது திருப்புற மாதிரி பகுதி தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஊசி கீழே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஊசி வந்து கீழே இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழேயே ஊசி வந்துருச்சுங்க. இப்போ இது வந்து எல்லாமே வந்து ஆயிலுக்கு வந்து நம்மளுக்கு பழைய மிஷினில் வந்து ஆயில் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இது ஆல்ரெடி வந்து ஆயில் இதிலே வந்து ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அந்த ஆயில் வந்து எல்லோ கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த பெடல் மேலே தூக்குறது. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பெடல் மேலே தூக்கும். எல்லா மிஷினில் இருக்கிற மாதிரி தாங்க இதுலேயும் இருக்கும். மொத்தத்தில் வந்து இந்த மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஷினுங்க. இப்போ ஜாக் மிஷின் இந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்குங்களா, சேம் எல்லாமே ஒரே மாடலில் தாங்க இருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவாக டிசி மார்க்கர், ஊசி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.